ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பதிவு சனி பெயர்ச்சி பலன்கள் 2025 டு 2027. ஒவ்வொரு கிரகம் பெயர்ச்சியாகும் போது ஏதாவது ஒரு மாற்றம் நிகழ்ந்திராதா, நன்மைகள் நடந்திராதா என்கின்ற எதிர்பார்ப்பு ஒவ்வொருவருடைய மனதில் இருக்கும். அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தியாகக்கூடிய விதத்தில் இந்த சனிப்பெயர்ச்சியானது அமைய இருக்கிறது. அந்த சனிப்பெயர்ச்சியானது எப்போ நடக்குது அப்படின்னா, இந்த வருகின்ற 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி அன்று கும்பமனையிலிருந்து மீனமனைக்கு பயிற்சியாகிறார். அதாவது கால சக்கரத்தினுடைய 11வது வீட்டிலிருந்து 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மீனமனைக்கு இந்த சனி பகவான் பயிற்சியாகிறார். பொதுவாக இந்த சனி பகவான் யாரு அப்படின்னா, தொழில்காரகன், கர்மக்காரகன், ஆயுள்காரகன், கால்களுக்கு காரகன், ஒட்டுமொத்த உடலின் இயக்கத்துக்கு காரணகர்த்தாவாக இருக்கக்கூடிய இந்த சனியால், இந்த சனி பகவானுடைய பயிற்சியால் என்ன மாதிரியான மாற்றங்கள், திருப்பங்கள் ஒவ்வொரு ராசிக்கு ஏற்படுத்த போகுது என்பதை பற்றித்தான் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. விருச்சிக ராசி அன்பர்களே, வருகின்ற மார்ச் மாதம் 29ஆம் தேதி அன்று சனி பயிற்சியானது நடக்க இருக்கிறது. ஸோ அதன்படி பார்க்கும் பொழுது இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இதுவரை 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் இருந்து வந்த சனி பகவான் இப்போ 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சமஸ்தானத்துக்கு போய் அமர இருக்கிறார். அப்போது கடந்த 2.5 வருடங்களாக இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு அர்த்தாஷ்டம சனியாக இருந்து வந்த உங்களுக்கு இப்போ அது விலக இருக்கிறது. அர்த்தாஷ்டம சனின்னா, அஷ்டம சனியில் ஒரு பாதி வழிகளை அனுபவித்துக் கொண்டிருந்திருப்பீர்கள். 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் இருந்ததுனால சுகத்தை கெடுத்து இருக்கும். அதாவது ஒரு வீட்டில் ஒரு நிம்மதி இல்லாத ஒரு தன்மையை ஒரு சில விருச்சிக ராசியினருக்கு நிச்சயமாக ஏற்படுத்தியிருக்கும். ஒரு வீடு, வண்டி, வாகனம் வாங்கலன்னா அதில் ஒரு தடையை கொடுத்துருக்கும். ஒரு சுகத்தை பெருக்க முடியாத ஒரு தன்மையை, ஒரு அழுத்தம், வீட்டில் ஒரு ரணகலமாக இருக்கக்கூடிய தன்மை ஒரு சிலருக்கு ஏற்படுத்தியிருக்கும். வீட்டில் ஒரு நிம்மதி இல்லாத தன்மை, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, சில சண்டை சச்சரவுகள். ஸோ இந்த மாதிரியான தன்மையை கொடுத்து வந்த அந்த சனி பகவான் இப்போ விலகிவிட்டது. 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சமஸ்தானம் காதல் ஸ்தானத்தில் போய் அமர்கிறது. அப்போ தாய்க்கு கெடுதலை கொடுத்து கொண்டிருந்தல்லவா, அப்போ தாய்க்கு உடல்நலம் சரியில்லாமல் இருந்த ஒரு சில விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இப்போ சரியாகும். ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்கும். வீடு, வண்டி, வாகனம் வாங்க முடியாத இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இப்போ வாங்குவீங்க. புதிய வாகனங்கள் முதல் பார்த்தீங்கன்னா 2 வருஷமாக பழசு கூட வாங்கியிருப்பீங்க. பழைய வாகனத்தை வாங்கி அது ரிப்பேர் ஆகி அது சரியில்லைன்னு சொல்லி மாற்றக்கூடிய தன்மைங்கிறது உங்கள் எண்ணத்தில் ஓடி இருக்கும். ஸோ இப்போது இந்த சனிப்பெயர்ச்சிக்கு அப்புறம் புதிதாக ஒரு வீடு, புதிதாக வாகனம், புதுசு இதுவரைக்கும் பழசுங்கிற விஷயங்கள் இப்போ புதியது என்கின்ற தன்மை மாறப்போகுது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக நம்ம சொல்லலாம். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா, வேலையில் கூட ஒரு சில விருச்சிக ராசி என்பவர்களுக்கு ஒரு நிரந்தரம்ங்கிறது இல்லாமல் இருந்தது. ஏன்னா சனி பகவான் 4ஆம் இடத்திலிருந்து 3ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்த்துட்டு இருந்தது. இப்போ வேலையை கெடுத்துட்டு இருந்ததுன்னு சொல்லுவேன். அப்போது வேலை மாறலாமா, மாறக்கூடாதா, வேலையில் ஒரு அழுத்தமாக இருக்குது, ப்ரெஷராக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்த இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் இப்போ சனிப்பெயர்ச்சிக்கு அப்புறம் நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றம்ங்கிறது, திருப்பங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தும். புரிந்து கொள்ளாதவர்கள், எதிர்ப்போடு இருக்கக்கூடியவர்கள், இப்போ நீங்கள் வேலை செய்கிற இடத்துல ஒரு சில எதிர்ப்புகள், பகை இருந்திருக்கும் அல்லவா, அந்த பகை விலக இருக்கிறது. புரிந்து கொள்ளாத உங்களோட இருக்கக்கூடிய சக ஊழியர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ புரிந்து கொள்வார்கள். புரிந்து கொள்ளாத உங்களுடைய மேலதிகாரிகள் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை, தான் நல்ல உழைப்புக்கேற்ற ஊதியம் எனக்கு கிடைக்கல, என்னுடைய உழைப்பு மற்றவர்களுக்கு பயன்பட்டது, எனக்கு ஒரு பெயரையும் புகழையும் கொடுக்கல அப்படிங்கிற தன்மை இருந்திருந்தது அல்லவா, அது இப்போ கிடைக்க போகிறது. கௌரவம் கிடைக்க போகிறது. பட்டம், பதவி, புகழ் தடை கொண்டிருந்த விஷயங்கள் இப்போ நீங்க போகிறது. நீங்கள் யார் என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும். உங்களுக்கு அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி கிடைக்க போகிறது. இடமாற்றம், பதவி உயர்வு, ப்ரமோஷன், இந்த மாதிரி வேலையில் ஒரு நல்ல மாற்றத்தை
தரக்கூடிய அம்சத்தில் இந்த சனிப்பெயர்ச்சியானது நிச்சயமாக அமையும். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதே சமயத்தில் 3க்குரியவன் முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி தான் அந்த சனி பகவான். இப்போ தனக்கு 3ஆம் இடத்தில் உட்கார்ந்திருக்கார், வளர்ச்சி இருக்கு. அப்போ இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா மனம் சரியாக இல்லை, மனதில் தெளிவு இல்லை, ஒரு டிசிஷன் மேக்கிங்கில் சில குளறுபடிகள் இருந்தது, சரியான ஒரு முடிவு எடுக்க முடியல அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் இப்போ சரியான முடிவு எடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை உங்களுக்கு உருவாக்கும். தைரிய வீரியம் வளரும். ஒரு தைரியமாக, ஒரு துணிச்சலாக ஒரு முடிவெடுக்கக்கூடிய தன்மை, ரைட் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அந்த தெம்பு, அந்த ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த சனிப்பெயர்ச்சி நிச்சயமாக இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அமையும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த 3ஆம் இடம் என்பது மாற்றத்தை குறிக்கக்கூடிய இடம். 3ஆம் இடம் என்பது வியாபாரத்தை குறிக்கக்கூடிய இடம். அந்த 3ஆம் இடம் என்பது டிராவல் அப்போ பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும். எங்கே? கொஞ்சம் உங்கள் ஊரை விட்டு கொஞ்சம் வெளியே பயணங்கள் போகக்கூடிய தன்மை, அல்லது வெளிநாட்டு பயணங்கள், வெளிநாட்டு தொடர்புகள், ஸோ இதெல்லாமே அமையக்கூடிய தன்மைங்கிறது இந்த காலகட்டம் உண்டு. அப்போ இந்த யாரெல்லாம் இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் வெளிநாட்டுக்கு போகணும் என்கின்ற எண்ணத்தில் உறுதியாக இருந்து அதற்கான முயற்சி எடுத்துக்கொண்டு இருக்கின்றவர்களுக்கு சக்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சனிப்பெயர்ச்சியாக நிச்சயமாக அமையும். அப்போ மாற்றம் உண்டு, பிரயாணம் உண்டு, கடல் கடந்து செல்லக்கூடிய பாக்கியம் உண்டு, வெளிநாட்டிலிருந்து பண வரவுங்கிறது உண்டு. இப்போ வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு பணம் வரணும், அந்த அமைப்பு இருக்கிறது. ஏற்றுமதி இறக்குமதி தொடர்புகளை கொடுக்கும், அதுக்கு சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளை ஏற்படுத்தும், வெளிநாட்டு நண்பர்களை கொடுக்கும். நிச்சயமாக வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகமாகக்கூடிய அமைப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் சிறப்பு பெறும். அதே சமயத்தில் அந்த முயற்சி ஸ்தானாதிபதி 5ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு 7ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த திருமணம் அப்படிங்கிறது தடைப்படக்கூடிய அம்சத்தில் இருந்திருந்தாலும் அது சரியான விதத்தில் சரியான ஒரு தேர்வுங்கிறது இருக்கும். இது வரைக்கும் ஒரு விருச்சிக ராசி என்பவர்களுக்கு திருமணம் நடக்கலை, என்னுடைய வயதுக்குண்டானவர்களுக்கெல்லாம் திருமணம் நடந்து விட்டது அப்படின்னு இருக்கக்கூடியவர்களுக்கு திடீர் திருமண வாய்ப்புகளை உருவாக்கும். இந்த சனிப்பெயர்ச்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஃபிக்ஸ் ஆயிரும், ஒரே மாதத்தில் திருமணம் நடக்கக்கூடிய அமைப்புகளையும் சந்தர்ப்பங்களை உருவாக்கிடும். அப்போ திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடப்பதற்கு எந்த ஒரு தடையும் உங்களுக்கு ஏற்படுத்த போவதில்லை. அதே சமயத்தில் குழந்தைகளினுடைய அந்த ஹெல்த் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் ஒரு கவனம். ஏன்னா 5ஆம் இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கார், உயிர் காரகத்துவம். அப்போ குழந்தைகளோட ஒரு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் தட்டி கொடுத்து அவங்களோட ஒரு அனுசரணையோடு செல்லணும் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். சரி, அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா லாபம் என்கின்ற தன்மை. நல்ல வேலை செஞ்சோம், லாபம் வேணும், லாபம் கிடைக்கும். ஸோ இந்த காலகட்டம் லாபங்கள் கிடைக்கும். ஆனால் நிறைய இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு ஆன்மீக எண்ணங்களை தோன்றக்கூடிய தன்மைங்கிறது உருவாக்கிவிடும். ஆன்மீக ஈடுபாடு, கோயில் திருப்பணிகளுக்கு செலவு செய்வது, அதுக்குள்ள ஈடுபாடு பண்ணுவது, இஷ்ட தெய்வத்துக்கு சென்று வழிபடுவது, ஸோ இந்த மாதிரி ஆன்மீக காரியங்கள், ஆன்மீக எண்ணங்கள், ஆன்மீக உணர்வுகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும். அதே சமயத்தில் தங்களால் உதவிகள் செய்யக்கூடிய பொதுநல தொண்டு, மற்றவர்களுக்கு சேவைகள் செய்யக்கூடிய மனப்பாங்குங்கிறது இந்த காலகட்டம் நிச்சயமாக உருவாக்கும். கூட்டு தொழில் சார்ந்த விஷயத்தில், கூட்டாளிகள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கணக்கு வழக்கு இந்த மாதிரி சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கரெக்டாக வச்சுக்கிறது நல்லது என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சனி பகவான் 2ஆம் இடத்தை பார்க்குறார், குடும்பஸ்தானத்தை பார்க்குறார், தனஸ்தானத்தை பார்க்குறார், வாக்குஸ்தானத்தை பார்க்குறார். அப்போது சனி 2ஆம் இடத்தை பார்க்கும்போது குடும்பத்தில் சில பிரச்சனைகளை உருவாக்குவதற்கான அந்த இதை உருவாக்கும். அதாவது ஒரு கருத்து வேறுபாடு வர்றது, ஒரு பிரச்சனை, அது குடும்பத்தில் உள்ள நபர்களோட சின்ன சின்ன சண்டைகள் வருவதற்கு, கருத்து வேறுபாடுகள், ஈகோ சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்கு நீங்கள் இடம் கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நான் சொல்கிறேன்.
அதே சமயத்தில் பணம், 2ஆம் இடம் என்பது பணம் அல்லவா? அப்போ பணம் கையாளுகின்ற விஷயத்திலும் முன்பின் தெரியாதவர்களுக்கு ஒரு ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரி ஒருத்தரை நம்பி ஒரு பணத்தை போடுறது அப்படிங்கிறத கொஞ்சம் ஒரு இக்கு வச்சு கொஞ்சம் யோசித்து செய்யணுங்கிறத ஞாபகம் வச்சுங்க. அதே சமயத்தில் வாக்கு கொடுக்கும் போதும் கூட, ஏன்னா 2ஆம் இடம் வாக்கு அல்லவா? அப்போ வாக்கு கொடுக்கும் போதும் கூட கொஞ்சம் கவனமாக எதை கொடுக்கணும், எதை கொடுக்கக்கூடாது, எதை பேசணும், எதை பேசக்கூடாது, யாருடைய குடும்ப விஷயத்திற்குள்ளேயும் இன்வால்வ் ஆகக்கூடாது, நாம் மற்றவர் குடும்ப விஷயத்துக்கு தேவையில்லாமல் போகக்கூடாது, மற்றவர்களையும் நம்ம குடும்ப விஷயத்துக்கு உள்ளே வராமல் பார்த்து கொள்வது. ஸோ இந்த மாதிரியான விஷயத்தில் கவனத்தில் எடுத்துக்கொள்வது நல்லது இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. அதே போல் நிச்சயமாக அந்த ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அந்த ரிசர்ச் சம்பந்தப்பட்ட துறை அப்படின்னு எடுத்துட்டு பார்த்தீங்களா, கண்டுபிடிப்புகள் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, விஞ்ஞானம் சார்ந்த விஷயங்கள் கண்டுபிடிப்பது, புதிதாக ஒரு ஆராய்ச்சியில் எடுத்துக்கொள்வது, ஒரு பேட்டன்ட்டு. ஸோ இந்த மாதிரியான விஷயத்தில் இருப்பவர்களுக்கு சில அனுகூலங்களை தரக்கூடிய அமைப்புங்கிறது சிறப்பு பெறும் அப்படின்னு சொல்லுவேன். கலைத்துறையில் இருக்கின்றவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் தேடி வரக்கூடிய வாய்ப்புகள், இரும்பு சம்பந்தப்பட்ட, அதாவது ஒரு சனியினுடைய காரகத்துவம் என்று சொல்லக்கூடிய இரும்பு சம்பந்தப்பட்ட இந்த மாதிரியான துறையில், இரும்பு அழுக்கு சம்பந்தப்பட்ட, மற்றவர்களால் என்ன சொல்கிறது, அசிங்கம் அவமானம் என்று சொல்லக்கூடிய துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வருடம் லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது. ஏன்னா சனி பகவான் 11ஆம் இடத்தை பார்க்குறார். சனி பகவான் குருவினுடைய வீட்டில் தான் இருக்க போகிறார். அதனால் பெரிய கெடுதல்கள் ஒன்றும் உங்களுக்கு ஏற்படுத்த போவதில்லை. ஸோ ஆக மொத்தம் இந்த சனி பெயர்ச்சியானது இதுவரைக்கு இருந்த அர்த்தாஷ்டம சனி, அஷ்டம சனியினுடைய பாதி வலியானது குறைத்து விட்டு இப்போது நிச்சயமாக இந்த சனி பகவானால் ஒரு நல்ல திருப்பங்களையும் நல்ல ஒரு மாற்றங்களையும் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நான் சொல்கிறேன். இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியான ஒரு பொதுவான பலன்கள். சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கார், என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கார், சுப கிரகங்களோட தொடர்பில் இருக்காரா இல்லை பாவ கிரகங்களோட தொடர்பில் இருக்காரா, சனி பகவான் ஆட்சி பலம், உச்ச பலம், மூலத்திரிகோண பலம், நீச்சமாக இருக்கா, வர்க்கோத்தம பலம் பெற்றிருக்கா, திக்பலத்தோடு அடைஞ்சிருக்காரா, இப்படி எந்த மாதிரியான பலத்துடன் இருக்கிறார், குரு சுக்கிரனோட தொடர்பில் இருக்கா இல்லை செவ்வாய் ராகு கிரகங்களுடைய தொடர்பில் இருக்கா, இப்போ உங்கள் கரண்ட்டில் சனி திசை சனி புத்தி நடக்குதா, இதை பொறுத்தும் அதனுடைய பலன்கள் மாறுபடும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு ஃபோன் கால் மூலமாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ நேரடியாகவோ ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். ஒரு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அப்படின்னு விருப்பமுடையவர்கள் நம்முடைய ஆஃபீஸ் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு பக்கத்தில், அதாவது அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகே அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கி நேரடியாக ஆலோசனை பெறலாம். ஆன்லைன் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அப்படிங்கிறவங்க உங்களுடைய வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பெயர், தற்போது வசிக்கும் இடத்தை குறிப்பிட்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் நிச்சயமாக எடுத்துக்கலாம். இந்த பதிவு நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும்.